ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல் பார்கவி இட்ஸ் மீ. மீண்டும் உங்கள் முன்னாடி ஒரு சுவாரஸ்யமான விஷயத்துடன் வந்திருக்கேன். அதாவது தமிழ்நாடு மக்கள் திரும்பவும் பெருமைப்படுற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அது என்ன விஷயம் அப்படி பார்த்தீங்கன்னா, இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும். இந்த பாடல் யாருக்கு பொருத்தமான பாடலோ இல்லையோ எனக்கு தெரியாது. அதாவது நம்ம எம்ஜிஆர் அவர்களுக்கு அது இந்த பாட்டு எடுத்துக்காட்டுதலாக இருந்த அந்த மனிதருக்கு மட்டும்தான் இந்த பாடல் பொருத்தமான பாடல் அப்படின்ற நான் சொல்லிக்கிறேன். அதாவது அந்த பாடலுக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் எல்லாம் செயல் செஞ்சிருக்காரு. அதனால தான் இன்னிக்கும் என்னைக்கும் அவருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த இடம் மாறாமல் இருக்குது அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் செஞ்ச செயல்கள் அந்த மாதிரி இந்த ஜென்ரேஷன் ஆகட்டும், போன ஜென்ரேஷன் ஆகட்டும், வரக்கூடிய ஜென்ரேஷன் ஆகட்டும், இவரோட பெருமை மீண்டும் மீண்டும் சொல்லப்படுது. அப்படின்னா நிச்சயமாக ஒரு பர்ஃபெக்ட் சிஎம்மாக அவர் இருந்ததுனால மட்டும்தான் இந்த ஒரு பேரு புகழ் அவருக்கு இன்றும் என்றும் இருக்குது அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அந்த செயலுக்கான ஒரு விஷயம்தான் மக்கள் மத்தியில் இவ்வளோ பெரிய பேரை அவருக்கு பேர் கொண்டு வந்திருக்கு. அதுக்கான செயல் பார்த்தீங்கன்னா சேலம் மக்கள் கண்டிப்பாக மீண்டும் ஒரு தடவை நிரூபிச்சிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அதாவது அவருக்கு இல்லாத இடமா, நம்ம எம்ஜிஆர் அவர்களுக்கு இல்லாத இடமா அப்படின்னு சொல்லி ஒரு செயல், அதாவது எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ காலகட்டத்தில் பிரம்மாண்டமான ஒரு படத்தை ஒரு 2 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த படத்தையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி எங்களுடைய மக்கள் திலம் எங்களுடைய எம்ஜிஆர் அவர்கள் நடித்த படம் தான் எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த பிரம்மாண்டமான திரைப்படத்தை எடுத்துட்டு அந்த இடத்துல சேலம் சங்கீதா தியேட்டரில் நடந்த ஒரு நிகழ்வு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். அண்ட் தென் சேலம் சங்கீதா தியேட்டரில் நாடோடி மன்னன் திரைப்படத்தையும், அண்ட் தென் சேலம் எஸ்விஆர் தியேட்டரில் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணதா பேசப்படுது இல்லையா? இது எவ்வளோ ஒரு சந்தோஷப்படக்கூட வேண்டிய ஒரு விஷயமா நீங்கள் நினைக்கிறீங்க மக்கள். அந்த நான் நிச்சயமாக ரொம்ப பெருமைப்பட்டேன் இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான படத்தை ரிலீஸ் பண்ணாலுமே அவருடைய படம் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு எங்கள் மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் நினச்சாங்கன்னா அது எவ்வளோ பெரிய படம் ஆகட்டும் எங்களுக்கு அது தேவையில்லை, எங்களுடைய தலைவர் படம் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்றதுக்கான ஒரு சிறந்த செயல் இவங்க பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா சேலம் மக்களே, ரியலி ஹேட்ஸ் ஆஃப் மக்களே. நிச்சயமாக மறுபடியும் நீங்கள் நிரூபிச்சிருக்கீங்க நம்மளோட தலைவருக்கு இல்லாத இடமா தமிழ்நாட்டில் அப்படின்ற மாதிரி தான் இந்த செயல் இருக்குது. நிச்சயமாக இது பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம்தான், கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த மாதிரி அவர் செஞ்ச செயல்களை மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு செயல்கள் நிச்சயமாக தலைவருடைய பக்தர்களான நீங்கள் எல்லாருமே பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் கண்டிப்பாக ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் தென் மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்துடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.